ஒரு அருமையான பூண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெயில் செய்கிற இந்த ரெசிபி 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன ஆரஞ்சு சைஸு புளி எடுத்துகிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு உரிச்ச பூண்டு சேர்த்துட்டு இதில் அரைக்கரண்டி கல்லுப்பு, அரைக்கரண்டி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு, கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் 3 ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு 1 கை அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உரிச்சு வச்சுருக்க பூண்டு 1 கப்பு சேர்த்து கலர் மாறி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஓப்பனில் இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் போயிட்டு இது திக்காகி தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா திக்காகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கெட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலில் ஈரம் படாமல் ட்ரையான ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். வெளியில் வச்சா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா 3 மாதம் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.